டெமோக்ராட்டிக் எஜுகேஷன், ஜனநாயக கல்வி அப்படின்னா குழந்தைங்களுக்கு எது தேவை, எது நல்லது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் கிளியரா தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில உருவானது. அதனால ஸ்கூலோட வேலை என்னன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு அமைப்பு கொடுக்கறது மட்டும்தான். அந்த அமைப்பை பயன்படுத்தி அவங்களுக்கு ஆர்வமா இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சுப்பாங்க. எந்த சமுதாயத்துல அவங்க பிரச்சனைகளை அவங்களே ஒன்று சேர்ந்து சரி செஞ்சுப்பாங்களோ அங்க வாழ கத்துப்பாங்க. இந்த ஐடியாவால குழந்தைங்க பயம் இல்லாம வளருவாங்க, பொறுப்பானவங்களா இருப்பாங்க, மற்றவங்க மேல அக்கறை காட்டுவாங்க, அப்புறம் சுயமா முடிவெடுக்க கூடியவங்களா வளருவாங்க. இந்த ஐடியா ஒன்றும் புதுசு இல்லை. இது 1693 பிலோசபர் ஜான் லாக் இப்படி எழுதியிருக்காரு. அதாவது குழந்தைங்க கத்துக்கிற விஷயம் எப்பவுமே அவங்களுக்கு சுமையா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 200 வருஷம் கழிச்சு ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவங்களோட நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த விவசாய குழந்தைங்களுக்கு அங்கேயே ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்கூல் ஐடியா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து உருவானது. இதுல ஒரு முக்கியமான கொள்கை, டீச்சர்ஸ் பேச்சை கேட்காம இருக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உரிமை இருக்கு. இப்படி உருவான முதல் டெமோக்ராட்டிக் ஸ்கூல் இங்கிலாந்துல இருக்க சம்மர்ஹில் அப்படின்ற இடத்துல இன்னும் இருக்கு. இது 1921 ஏஎஸ் நீல் அப்படிங்கிறவரு உருவாக்குனாரு. அவரோட நம்பிக்கை பிரகாரம் ஸ்கூல் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்காக மட்டும் உருவாக்குனதே தவிர வேற எந்த காரணமும் இல்ல. கிளாஸ் அட்டெண்டன்ஸ் கட்டாயம் கிடையாது. சில குழந்தைங்க மரத்து நிழல்லையே முழு நாளும் விளையாடுவாங்க, இல்லைன்னா அங்கேயே சும்மா இருப்பாங்க. சில குழந்தைங்க கிளாஸ்ல நல்லா கவனிச்சு கணக்கு கத்துப்பாங்க. குழந்தைங்க வளர வளர அடுத்து காலேஜ்ல படிக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோட முக்கியத்துவத்தை உணர்ந்து பாரம்பரியமா இருக்கிற பாடத்தை முழு கவனத்தோட படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை நடக்கிற மீட்டிங்ல அங்க இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை மீட்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அதை பத்தி பேசி அப்பவே தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி அப்பவே முடியலனா அடுத்த வேலையா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிப்பாங்க. அப்படி ஒரு பிரச்சனையை பேசி அதை ஜனநாயக முறைப்படி தீர்க்க முயற்சி பண்ணும்போது டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இடையில இருக்கிற ஒரு வெறுப்பான மனநிலை நல்ல மனநிலையா மாறி அங்க இருந்து கிளம்புவாங்க. எல்லா மீட்டிங்கும் ஸ்கூல் விதிமுறைகளுக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கும். ஆனா யார் வேணா அந்த விதிமுறைகளை மாத்துறதுக்கும் இன்னும் சிறப்பாக்குறதுக்கும் அவங்களோட கருத்தை முன்வைக்கலாம். அந்த மாற்றத்தை ஸ்கூல் இருக்கிற பெரும்பான்மையானவங்க ஒத்துக்கிட்டா அந்த மாற்றத்தை கொண்டு வருவாங்க. சில சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா விதிமுறைகளையும் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நாள் நடக்கிற குழப்பமான உரையாடல்களுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்களுக்கு தேவையான விதிமுறைகளை ஜனநாயக வழிமுறை மூலமா கொண்டு வருவாங்க. இது இயற்கையாவே எல்லாருக்கும் ஒரு பொதுவான அமைப்பு வேணும் அப்படிங்கறத வெளிக்காட்டுது. 1960 சம்மர்ஹில்ல இருக்கிற ஸ்கூல் உலகத்துல இருக்கிற இளம் கல்வியாளர்கள் யாரையெல்லாம் இன்ஸ்பிரேஷன் பண்ணிச்சோ அவங்க எல்லாருமே சேர்ந்து அதே மாதிரி இலவச பள்ளிக்கூடத்தை உருவாக்குறாங்க. அதுல உருவான ஒரு ஸ்கூல் தான் மாசச்சூசெட்ஸ் அமெரிக்காவில இருக்க சட்பரி வேலி ஸ்கூல். இந்த ஸ்கூல் டெமோக்ராட்டிக் எஜுகேஷனை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஸ்கூல் மீட்டிங்ல டீச்சர்ஸ் அப்புறம் பிரின்சிபல்ஸை திரும்பவும் தேர்ந்தெடுப்பாங்க. யாரெல்லாம் பெரும்பான்மையான செல்வாக்கு வாங்கலையோ அவங்கள மாத்திடுவாங்க. இன்னைக்கு நிறைய சுதந்திரமான சட்பரி ஸ்கூல்ஸ் உருவாகி இருக்கு. அதே மாதிரி நிறைய டெமோக்ராட்டிக் ஸ்கூல்ஸ் பிரேசில், இஸ்ரேல், தாய்லாந்து அப்படின்னு உலகத்துல இருக்கிற பல நாடுகள்ல உருவாகி இருக்கு. அமைப்பு விதிமுறைகள்ல சின்ன சின்ன வித்தியாசம் இருந்தாலும் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கத்துக்கணும், எப்படி மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற உரிமை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் சமமா இருக்கு அப்படிங்கிற முறையத்தான் ஊக்குவிக்கிறாங்க. இந்த முறையோட இலக்கு குழந்தைங்களுக்கு சமத்துவத்தையும் நீதி பத்தியும் ஒரு ஆழமான புரிதலை கொடுக்கறதுக்காக தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு ஃபேமஸ் கோட் என்ன சொல்லுதுன்னா, நான் கத்துக்கிறதுல குறுக்கிடுற ஒரே விஷயம் என்னோட எஜுகேஷன் மட்டும்தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெமோக்ராட்டிக் எஜுகேஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்புறீங்களா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.